பொய், ஒரு பொய்யை எப்படி உண்மையாக்கலாம், இல்லை ஒரு உண்மையை எந்த அளவுக்கு மாற்றி பேசலாம், ஒரு ஆட்சியில் கொண்டு வந்த நிறைய திட்டங்களை எப்படி நம்ம ஸ்டிக்கர் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்க ஜென்ரேஷன்ட்ட நம்ம வந்து உள்ள சேர்க்கணும். அப்படின்னா இந்த பொய் பொய் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் போதும், என்ன வேணாலும் நீங்கள் பேசலாம். இப்போ வந்து 10ஆம் தேதி முதல்வராக பதவியேற்றாரா, இந்த 11 நாளில் ஏகப்பட்ட பொய், உங்கள் வீட்டு பொய் எங்கள் வீட்டு பொய் இல்லை, ஏகப்பட்ட பொய், ஏகப்பட்ட ஃபேக் நரேட்டிவ்ஸு, ஃபுல்லாக ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோஸு, இதை வச்சே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து நாட்டில் என்ன நடக்குதுன்றது தேவையில்லை, வெளியில் ஈரானும் யூஎஸும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதில் நம்ம நிலைமை என்ன ஆகுமோ அப்படின்றது தேவையில்லை. பிரதமர் மோடி அவர்கள் வந்து 3 நாளைக்கு முன்னாடி ஏதோ 7-8 பாயிண்ட் எல்லாம் சொல்லி இதெல்லாம் கொஞ்சம் கடைபிடிக்க ட்ரை பண்ணுங்க, இந்தியா ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி கவலை இல்லை. எங்களுக்கு தேவை விஜய் அண்ணா டிஃபன் பாக்ஸ்ல எவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டாரு, விஜய் அண்ணா கையை கழுவிட்டு எந்த டவல்ல தொடச்சாரு, விஜய் அண்ணா எந்த சேர்ல உக்காந்தாரு, விஜய் அண்ணா ஏன் வெள்ளை துண்டை எடுத்துட்டு உக்காந்தாரு, இதுதான் முக்கியம் அவங்கள பொறுத்த வரைக்கும். ருப்பியோட மதிப்பு வந்து இந்த ஒரு நாள்ல ₹1 கம்மியா இருக்கு, இந்த மந்த் எண்டுக்குள்ள 100 rupees டச் ஆகிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் எதுக்கு? நான் என்ன யூஎஸ்ஆ போக போறேன், எனக்கு எதுக்கு அதெல்லாம்? ருப்பி ₹100 இருந்தா என்ன, ₹150 இருந்தா என்ன? எனக்கு வந்து என் தளபதி எப்படி இருக்காரு, தளபதி சாப்பிட்டாரா, எங்களுக்கெல்லாம் இலவசமே கொடுக்கலனாலும் அவரை நாங்க டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கணும், அதுதான் எங்களுக்கு வேணும். எனக்கு அப்படிதான் இருக்கு. உங்களுக்கு எப்படி வெறியாகுதோ அதே மாதிரிதான் எனக்கும் வெறியா இருக்கு. என்ன பண்றது, இவங்களுக்கு தெரியலையே எதுவுமே. நம்ம சொன்னாலும் கேட்கிற மனநிலையில இவங்க இல்ல. இப்போ வந்து புதுசா நார்த் இந்தியாவே விஜய் அவர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இறங்கி இருக்கு. அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒன்னொன்னா போவோம். அண்டை அயல் நாட்டுல பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இலங்கையில பாருங்க யாழ்ப்பாணத்தை தரேன், கச்சத்தீவியம் தரேன்றாங்க. தெரியல அப்ப அவர் எப்பேற்பட்ட மனுஷன் பாத்தீங்களா? இலங்கையில யாழ்ப்பாணம் தரேன், கச்சத்தீவை தரேன், ஏன் இலங்கையவே தரேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்களாம். என்னங்க அது, இது தெரியாம போயிடுச்சு. அப்ப கச்சத்தீவை திரும்ப கொடுத்துருவாங்களா? யாழ்ப்பாணமே அவங்களுதாச்சே, அதையும் திருப்பி கொடுத்துருவாங்க போலயே. இந்த மாதிரி என்னன்னு தெரியாது, அவங்க என்ன பேசுவாங்கன்னு தெரியாது, இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்னா 1% கூட தெரியாது. தளபதி சொன்னா நடக்கும், தளபதி சொன்னா இப்பவே யாழ்ப்பாணத்தை நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க, கச்சத்தீவை நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. அவர் வந்து ஒரு வார்த்தை பேசின உடனே அந்த பிரைம் மினிஸ்டரே நேர்ல போய் இடம்லாம் கரெக்டா இருக்காப்பா, உள்ள எவனும் வரல, தளபதி ஏது உள்ள வந்துட்டாருன்னா நமக்கு இது போயிடும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப பார்த்துட்டு போனாரு. அந்த மாதிரிலாம் நியூஸ் வந்துகிட்டு இருந்துச்சுங்க. இந்த ஃபேக் நியூஸஸ் இருக்குல்ல, இது வந்து நீங்களும் நானும் நினைச்சா எதுவுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஊடுருவிருக்காங்க இந்த சொசைட்டில. அதுவும் இந்த 11 நாள்ல வந்தது பாருங்க நியூஸ், என்னென்ன நடைமுறையில் இருக்கோ அது அப்படியே திரும்ப இவங்க வந்து சொல்லிட்டாங்களாம். அதனால எனக்கு இந்த நியூஸ் சேனல்ஸ்க்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. கிரெடிபிலிட்டி கொஞ்சம் கூட இல்லாத நியூஸ் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு பிரேக்கிங் நியூஸ் ஓட்டு, அதுக்கு அடுத்து எதுவுமே கிராஸ் செக் கிடையாது, பிரேக்கிங் நியூஸ் ஓட்டு, தளபதி சொல்லிட்டார் பிரேக்கிங் நியூஸ் ஓட்டு, 21 வயதிற்கு மேலதான் மது விற்பனை செய்யணும் பிரேக்கிங் நியூஸ் ஓட்டு, மதியம் 12 மணிக்கு தான் வைன் ஷாப் ஓபன் பண்ணணும் பிரேக்கிங் நியூஸ் ஓட்டு, நைட்டு 10 மணிக்கெல்லாம் வைன் ஷாப் க்ளோஸ் பண்ணிடணும் பிரேக்கிங் நியூஸ் ஓட்டு, இன்னும் என்னென்னவோ எல்லாத்துக்கும் பிரேக்கிங் நியூஸ் பிரேக். ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிறது தாங்க. இது விட்டா 18 வயசுக்கு மேலதான் ஓட்டு போடணும், தளபதி சொல்லிட்டார் பிரேக்கிங் நியூஸ் ஓட்டு, காலையில மதியம் நைட்டு 3 வேளை தான் சாப்பிடணும் பிரேக்கிங் நியூஸ் ஓட்டு. அந்த மாதிரி ஆயிடுவாங்க போல. நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பார்க்க வெறுப்பாகுது. எவனுக்குமே இப்ப நியூஸ் சேனல் மேல நம்பிக்கையே கிடையாது. இதுதான் ரீசன். நீங்க வந்து ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறத ஏதோ இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து செட் பண்றாங்கல்ல. இங்க இருக்கிறவங்களாம் என்ன முட்டாளா? நீங்க காமிக்கிறத இந்த ஜென்சி கிட்ஸ் ஒரு 12 to 15 12 to 16 நம்புவாங்க. அதுக்கு மேலதான் எல்லாருக்கும் விவரம் தெரியுமே. அதுக்கு மேல விவரம் தெரியும் நம்ம எப்படி சொல்றது, இது இருக்கிறத பார்த்து நிலைமைய பார்த்தா அந்த மாதிரிலாம் யாருக்கும் தெரியற மாதிரி தெரியலையே. யாருமே அதை பத்தி படிக்கிறது இல்லை, எல்லாம் இன்ஸ்டா ட்விட்டரை பார்த்தே வளர்றாங்க. அப்படி இருக்கும்போது அதுல வர்றதுதானே உண்மை அப்படின்னு சொல்லி நம்புவாங்க.
கோடம்பாக்கம் பக்கத்துல டெக் மஹேந்திராவோட கோடவுன் வந்து பிடிச்சிக்கிட்டு கபகபன்னு எரியுது. அங்க போயிட்டு நம்ம எல்லாம் போனா என்ன பண்ணுவோம், ஐயோ எரியுதே பாவமே அப்படின்னு சொல்லி நினைப்போம்ல. எடு ரீல்ஸ் எடு கொண்டாடு அப்படின்ற ஒரு தாட்ல சோழிங்கல் ஒரு எம்எல்ஏ வந்து அந்த இடத்துக்கு நேர்ல போயிட்டு ஐயோ இப்படி எரியுதே அப்படின்னு சொல்லி பார்த்து பக்கத்துல இருக்கவங்களுக்குலாம் நல்லா விசாரிச்சுட்டு அதை வந்து ஒரு ரீல்ஸா எடுத்து போட்டிருக்காரு. ஆனா அவர் போட்டது பிரச்சனை இல்லை, இந்த மியூசிக் தான் நமக்கு பிரச்சனை. ஏதோ சாதிக்கிறதுக்கு வந்த மாதிரியே மியூசிக்கை போட்டு ரீல்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க. பின்னாடி பார்த்தா கபகபன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏங்க இது அநியாயமா இல்லைங்களாங்க? ரீல்ஸ்ன்னு சொல்லி இப்படியா நீங்க வந்து ஒரு இடத்துக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் போறீங்க இல்ல கல்யாணத்து வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா ரீல்ஸ் போடலாம். எல்லா இடத்துக்கும் இப்ப ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க, அதை வந்து பாக்குறதுக்கு அவர் போயிருக்காரு, அங்கேயும் ரீல்ஸ். இந்த ரீல்ஸ் மோகம் வந்து எப்போ டிவிக்கு ஆட்சிக்கு வந்ததோ அப்பையில இருந்து பல மடங்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. எனக்கே ரீல்ஸ் போடணும்னு இருக்குன்னா பாத்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு இருக்கு. பட் நம்ம மனசாட்சி வந்து ஒத்துக்க மாட்டேங்குது. இதெல்லாம் எப்படா நான் ரீல்ஸா போடுறது அப்படின்னு சொல்லி யோசிக்க வைக்குது. அந்த யோசனை வந்து கொஞ்சம் கூட கிடையாது இவங்களுக்கு. வந்து நம்ம ரீல்ஸ்னாலதான் ஜெயிச்சிருக்கோம், அதனால ரீல்ஸ் போடுறோம், அடுத்த ஆட்சி நம்ம தான் பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இறங்கியிருக்காங்க. இது இவர் மட்டும் இல்ல, எல்லா எம்எல்ஏஸும் ரீலா போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. கமிஷனர் அதுக்கு ஆக்ஷன் எடுக்காமலே இருக்காங்க. இப்போ இருக்கிற கமிஷனருக்கு வந்து மல்டிபிள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இண்டிபெண்டன்ட் கமிஷனர் இருக்கணும், ஒரே ஒரு கமிஷனரா மட்டுமே இருந்தா மட்டும்தான் அவர் வந்து அந்த அந்த வேலைகளை செய்ய முடியும். அவருக்கு வந்து வேற பல ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸையும் பார்த்துக்கணும், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டையும் பார்த்துக்கணும். பின்னாடி வந்து கமிஷனரை பத்தி ஏதோ ஒரு அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஆனா அதை பத்தி எல்லாம் எதுவும் கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு ஜாலியா ரீல்ஸ் அப்படின்னு சொல்லி ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இத வந்து விஜய் அவர்கள் பார்த்தாரா பார்க்கலையான்னு தெரியல, அவர் ஏதோ சீரியஸா பாத்துக்கிட்டு இருக்காரு. இங்க ஒருத்தன் வந்து ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான். நீங்க என்னங்க பண்றீங்க? முதலமைச்சர் அறையில இந்த மாதிரி டிஸ்கஷனை பத்தி வெளியே யாருமே பேசக்கூடாது, வெளியில எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்றதால தான் தனியா உள்ள கூப்பிட்டு பேசுவாங்க. அந்த டைம்ல போட்டு சிரிச்சுக்கிட்டு ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் அறைக்கே இந்த நிலைமைனா நம்மலாம் ஏமாத்திரம். நீங்களே யோசிச்சு பாருங்க, முதலமைச்சர் அறையில போய் ஒருத்தர் ரீல்ஸ் எடுத்து போடுறாரு, அதை வந்து யாருமே எதுவுமே சொல்லல. டிவி கேள் இருக்கவங்க எங்க முதலமைச்சர் பாத்தீங்களா எந்த அளவுக்கு ஜாலியா இருக்காரு. அவர் வந்து இந்த விஷயத்த கூட எதுவும் கேட்டுக்காம அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எவ்வளவு நல்ல முதலமைச்சர் தெரியுமா? சொல்றதுக்கு எதுவும் இல்லை. இதை பத்தி நம்ம இதுக்கு மேலேயும் பேசணும்னா நம்மளே ரீல்ஸ் எடுக்க விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். சென்னை வந்து பயங்கரமான ஒரு டெவலப்மெண்ட்ல இருக்குங்க. சென்னை வந்து இன்னும் ஒரு 6 மாசம் ஏன் இன்னும் ஒரு 2 மாசமோ இல்ல அடுத்த மாசத்துலயோ சிங்கப்பூர் அளவுக்கு டெவலப் ஆக போகுது. நிஜமா பயங்கரமான ஒரு டெவலப்மெண்ட்ல இருக்கு. வெளியில போய் நீங்க இறங்குனீங்கன்னா நீங்க கால் வைக்கிற இடத்துல கார் வர்ற மாதிரி அந்த அளவுக்கு சூப்பரா டெவலப் ஆயிட்டு இருக்கு. நிஜத்துல இல்ல, இல்ல பயங்கரமான டெவலப்மெண்ட். ஒரு ஏரியாலையும் டெவலப்மெண்ட். எல்லாம் யாரால? முதலமைச்சர் விஜய் அவர்களால தானே. அந்த அளவுக்கு பயங்கரமான டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. இதை எங்க போய் நான் சொல்றது? நானும் ஏஐ வீடியோவை பார்த்தே சந்தோஷம் அடைஞ்சிடணும் போலயே, அப்பா நம்ம நாடு டெவலப் ஆயிடுச்சுடா அப்படின்னு. இல்ல ஏஐலே நானும் ஒர்க் ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நிஜம்ன்ற ஒரு விஷயமே தேவையில்ல, நமக்கு ஏஐ இருந்தா போதும். சென்னை எங்கெங்கெல்லாம் டெவலப் ஆகணும், எப்படிலாம் உங்களுக்கு டெவலப் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ டெவலப் பண்ணி கொடுத்துருவோம். ஆனா நீங்க வீடியோவில் மட்டும்தான் அதை பார்க்கணும், நேரில் எதிர்பார்க்க கூடாது. அதுதான் நிலைமை. அந்த அளவுக்கு ஏஐ வீடியோஸ் வந்து அப்படியே அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயும். எங்கெங்க எப்படி டெவலப்மெண்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ ஒரே ஒரு ப்ராம்ப்ட் மட்டும்தான் போட்டீங்கன்னா உடனே டெவலப்மெண்ட். இதுதான் இந்த ஆட்சியினுடைய மாற்றம். வித்தியாசமான மாற்றமா இருக்குல்ல. எல்லாம் களத்துல இறங்கி எப்படி வேலை செய்யறது, எங்க என்னென்ன பிரச்சனை இருக்கு நேர்ல போய் கேட்டு வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல ஏஐல டெவலப்மெண்ட். ஏஐல சென்னையவே மாத்திட்டாங்க. நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல, அதெல்லாம் இல்ல, பண்ணியாச்சு, முடிஞ்சிருச்சு. சென்னை வந்து டெவலப் ஆயிடுச்சு, அடுத்து வேற ஊருக்கு போக போறோம் ஏஐல. இது வந்து சென்னைக்கு வராதவங்க இல்ல வெளியூர்ல இருக்கிறவங்க கேட்டா என்ன நினைப்பாங்க? இதையே நம்பிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்ம தான் நமக்குள்ளேயே சிரிச்சிக்க வேண்டியதா இருக்கு. வெளியூர்ல இருக்கவங்க சென்னையே வராதவங்க பா எப்படி டெவலப் ஆயிடுச்சு பத்தியா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை பார்த்து நினைக்க மாட்டாங்க. அதுதான் இவங்களுக்கு வேணும். இவங்களுக்கு வந்து நீங்க இன்ஸ்டால மட்டும் கணக்கெடுப்பு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 234 தொகுதியிலையும் டிவிகே ஜெயிச்சிருக்கும். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட் இன்ஸ்டால. ட்விட்டர்லயும் அதே மாதிரிதான். இவங்களுக்கு வந்து நிஜம்ன்ற ஒரு இதே தேவையில்லை, எல்லாம்
இது கனவு உலகம் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து தனி வேர்ல்டு தான், அவதார் மாதிரி இது ஒரு தனி உலகம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இவங்க வந்து இன்ஸ்டால இப்போ வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க வித் த யூஸ் ஆஃப் ஏஐ வீடியோஸ். ஏகப்பட்ட ஏஐ வீடியோ வந்துகிட்டு இருக்கு, ஐயோ அப்படின்னு இருக்கு. இப்போ ரீசெண்டா மோடி அவர்கள் வந்து ஏதோ 7-8 பிரச்சனையை பத்தி பேசியிருந்தாரு. அன்னைக்கு வந்து என்னாச்சு அப்படின்னா, இது வந்து இந்தியாவுக்கே ஒரு பெரிய சவாலா அமைய போகுதுன்னு பேசிக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன தெரியுமா ட்ரெண்டிங்ல இருந்தது? இதுதான், விஜய் அவர்கள் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து மதிய டைம்ல லஞ்சு சாப்பிட்றாரு. டிஃபன் பாக்ஸ்ல இருந்து அவரே கையை வச்சு எடுத்து சாப்பிட்றாரு. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இது? செக்ரட்டரியேட்டுக்கு டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வராரு, இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அவர் காரை விட்டு அவரே கீழே இறங்குறாரு, இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? என்ன பண்ணாலும் நீ வந்து வீட்டுல இருந்து கிளம்புனா, ஐயோ விஜய் வீட்டுல இருந்து கிளம்பிட்டாரு தெரியுமா, நீங்க அங்க இருந்து கார்ல ஏறிட்டாரு தெரியுமா, அவரே அவர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாரு தெரியுமா, இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஏங்க நீங்க வந்து இதெல்லாம் கேட்கறவங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா, இல்ல பாக்குற நமக்கு அறிவு இருக்கா இல்லையா, நம்மளெல்லாம் என்ன கேனைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா? ஏன்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தாங்க செய்யணும். அவர் டிஃபன் பாக்ஸ்ல இப்ப எடுத்துட்டு வந்தா என்ன தப்பு? அவர் எடுத்துட்டு வர்றதுனால நானும் தான் டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு எடுத்துட்டு வரேன், நீ அதுக்கு உடனே நீயும் விஜயும் ஒன்னாயிடுவியா அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுவானுங்க. நானும் விஜயும் ஒண்ணுதான்டா, அவரும் மனுஷன் தான் நானும் மனுஷன் தான். அவர் சிஎம், நான் ஒரு கம்பெனியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதானே டிஃபரன்ஸ். அவர் வந்து பெரிய பொறுப்புல இருக்கார், அவர் வந்து பெரிய ஸ்டார் அப்படின்றதால அவர் வேலையை அவர் பண்ணக்கூடாதா? நீ அவர் வந்து டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து சாப்பிடக்கூடாதா? அது அவ்வளோ பெரிய விஷயமா இது? வணக்கம். நம்ம வாமலூர் பஸ் ஸ்டாண்டில் 7 ஸ்டார் ஏசி பார் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தற்போது தமிழக அரசு மதுபான கடைகள் 717 மூடி இருக்கிறதா சொன்னாங்க. ஸோ அந்த நிலைமையில் இப்போ ஒரு ஏசி பார் ஒன்று தனியார் நிறுவனம் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறதா சொன்னாங்க. 7 ஸ்டார் ஏசி பார். ஓமலூர்ல வந்து ஒரு டாஸ்மாக் கடையை வந்து மூடிருக்காங்க. ஏன்னா அந்த கடை வந்து பப்ளிக் டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கடையை மூடிட்டாங்க. மூடி அடுத்த ஒரு வாரத்திற்குள் அங்க வந்து ஒரு பார் ஓபன் பண்ணியிருக்காங்க. இது இப்ப எதுக்காக இந்த டாஸ்மாகை மூடினாங்க? உங்களுக்கு அந்த டவுட் வருது இல்லை? எனக்கு அதே டவுட் தான். நம்ம கேட்கறது சரியா தப்பான்னு தெரியல. எதுக்காக அந்த டாஸ்மாகை மூடினாங்க? அங்க வந்து பிரச்சனையா இருக்கு, போற வர்றவங்களுக்குலாம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, யாரும் சரியா அந்த இடத்துல வந்து நடக்க முடியல, மெயின் ஏரியாவா இருக்கிறதால டாஸ்மாகை மூடிடுவோம் அப்படின்னு சொல்லி மூடிட்டாங்க. ஓகே, குட். அடுத்து இந்த பார் வந்து எப்படி 6 நாள் எப்படி பெர்மிஷன் கொடுத்தாங்க? அந்த அளவுக்கு அரசு இயந்திரம் அவ்வளவு வேகமாவா செயல்படுது? மற்றதுக்கெல்லாம் செயல்படாது, இதுக்கு மட்டும் 6 நாள்ல பெர்மிஷன். அப்ப எதுக்கு அந்த டாஸ்மாக் எடுக்கணும்? நீங்க கவர்மெண்டோட இதை எடுத்துட்டு பிரைவேட் ஒருத்தனை உட்கார வைக்கிறதுக்கு அதுக்கு கவர்மெண்டே சம்பாதிச்சுட்டு போலாமே, எதுக்கு இந்த வேலை? இந்த மாதிரி எத்தனையோ இடங்கள்ல நடந்திருக்கு. இவங்க வந்து டாஸ்மாக நாங்க மூடிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்களே தவிர, நாங்க 717 டாஸ்மாகையும் மூடிட்டு அதுல நிறைய டாஸ்மாக் இருந்த இடத்துல பாருக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி நியூஸ்ல பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இது நியூஸ்ல வந்துருச்சு, எத்தனையோ அது நியூஸ்ல வராம இருக்கோ என்னவோ தெரியல. ஏன்னா இவங்க வந்து டாஸ்மாகை மூடுவதற்கு எந்த அளவுக்கு இவங்க வந்து மும்முரம் காட்டுறாங்களோ அதே அளவுக்கு பாரை ஓபன் செய்வதற்கு மும்முரம் காட்டுறாங்க. அதுவும் பார் 10 மணிக்கு மேல இயங்கக்கூடாதான். அதனால போட்டோ எடுத்து ஒரு ஆபீசருக்கும் அனுப்பணுமா. சட்டம் சாத்திட்டு போட்டோ எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் போகுது? இது என்ன யாரை ஏமாத்துறதுக்கு இந்த கதை? நீங்க வந்து ஒரு விஷயம் நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நல்லது பண்ணுங்க, அதை வந்து எல்லாருமே வரவேற்பாங்க. ஆனா அந்த விஷயத்துக்கு நீங்க நல்லது பண்ற மாதிரி பண்ணிட்டு இந்த பக்கம் ஏற்கனவே இருக்கிற மாதிரியே ஒண்ணு எடுத்துட்டு வந்தீங்கன்னா எப்படி? அது நியாயமா? இதுதான் மாற்றம். இந்த மாற்றத்திற்காக தான் தமிழக மக்கள் ஏங்கி கொண்டிருந்தார்கள். 50 வருடத்திற்கு ஒரு தடவை வரும் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி கடைசியில இப்போ டாஸ்மாக தூக்கிட்டு பார வச்சிருக்காங்க. இதுதான் மாற்றம். It is just a week since actor politician C. Joseph Vijay took over as Tamil Nadu Chief Minister, but the state has seen a flood of fake political narratives. Almost overnight, social media has turned Vijay and his TVK into a factory of historic firsts, revolutionary governance and unprecedented change. There is just one problem. Many of these claims are exaggerated, misleading or even completely false. The Hindu Twitter pageல ஒரு ஆர்டிகலே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஃபேக் நரேட்டிவ்ஸை பத்தி விஜய் எப்பையில இருந்து பொறுப்பேற்றாரோ அப்பையில இருந்து இந்த ஃபேக் நரேட்டிவ்ஸ் அப்படின்றது தமிழ்நாட்டுல ரொம்பவே அதிகமாயிடுச்சு. எல்லாத்துக்கும் ஏஐ ஜெனரேட்டட் இமேஜஸ் வந்து அதுல வந்து பயங்கரமான தில்லுமுழு வேலைகள் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபேக் நரேட்டிவ்ஸை பத்தி பேசுறதுக்குன்னே ஒரு வீடியோ போட்டிருக்காங்க இந்த ஹிந்துல. அந்த மாதிரி தான் இந்த கட்சி வந்து ஃபேக் நரேட்டிவ்ஸை வந்து எல்லா இடத்துலையுமே செட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வேணா பாருங்க, தமிழ்நாடு வளர்கிறதோ தேய்கிறதோ இந்த ஃபேக் நரேட்டிவ்ஸ் வந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும்.
இன்ஸ்டால ட்விட்டர்ல வந்து நம்ம அப்படி இருக்கோம், நம்ம இப்படி இருக்கோம், நம்ம இந்தியா வந்து எங்கேயோ போய்கிட்டு இருக்கு, தமிழ்நாடு சுவிட்சர்லாண்டை தாண்டி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லா நியூஸும் வந்துட்டு தான் இருக்கும். 11 நாள்ல இது வரைக்கும் 34 கொலை நடந்திருக்கு, அதை பத்தி பேச மாட்டாங்க. இப்ப இருக்க எல்லா டிஎம்கேவோட ஸ்கீம்ஸ் எல்லாத்துக்குமே லைட்டா அப்படியே பட்டிட்டிங்கரிங் பார்த்து பேரை மாத்தி டிவிகே வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேக் நரேட்டிவ்ஸ். இங்க வந்து ஸ்டாலின் ஒரு மீட்டிங் அவர்ல சொல்லியிருக்காரு, இப்பொழுது நடப்பது நம்மளுடைய ஆட்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா என்னென்ன டிஎம்கே பிளான்ஸ் வந்து கொண்டு வந்தாங்களோ, என்னென்ன ஸ்கீம்ஸ் எடுத்துட்டு வந்தாங்களோ, அது எல்லாத்தையுமே பேரை மட்டும் மாத்தி டிவிகே இப்போ வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுசா எந்த ஒரு திட்டமும் கிடையாது, சூப்பர் 6 6 சிலிண்டரும் கிடையாது, அண்ணன் சீரும் கிடையாது, மாமா மோதிரமும் கிடையாது, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ வரைக்குமே இவங்க வந்து இதை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர் தான் அன்னைக்கு பதவியேற்ற அன்னைக்கே சொல்லிட்டாரு, எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்க வந்து எல்லாத்தையும் ஒரு முடிவு பண்ணிட்டு கலந்தாய்வு செய்துட்டு அதுக்கப்புறம் எங்களை வேலை செய்ய விடுங்க, 10.7 லட்சம் கோடி கடன்ல வச்சுட்டு போயிருக்காங்க, அதனால எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு பேசிட்டாருல. அதனால இன்னொரு 6 மாசத்துக்கு கண்டிப்பா இவருக்கு டைம் இருக்கு. இவர் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ எல்லாத்தையுமே இந்த டைம்ல பண்ணிட்டு ஒரு முடிவை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னா, நீங்க டைம் எடுத்து பண்ணுங்க, 6 மாசம் டைம் எடுத்துக்கோங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா எந்த ஒரு அரசு வந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பா பிரீத்திங் டைம் கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி இருக்கவங்க எப்படி வச்சுட்டு போனாங்களோ தெரியல, அதனால இப்போ வந்து டைம் கொடுத்தாதான் அவங்களால பண்ண முடியும். இந்த ஃபேக் நரேட்டிவ்ஸ் இருக்குல்ல, இதை பார்க்கும்போது தான் நமக்கு வந்து டென்ஷன் ஆகுது. நீங்க அவங்கதான் இன்னும் எதுவுமே ஆரம்பிக்கலையடா, அதுக்குள்ள என்னடா இன்னொன்னா எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கீங்க, இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க, எந்த விதத்தில் நியாயம்? அப்படி அதை பாக்குறதால தான் வெறுப்பாகுது, அதை பாக்குறதால தான் இதை பேச வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு அமைதியா இருப்போம். விசாரிக்கிறாங்கல்ல, நம்ம விசாரிக்கிறது போய் தானே ஆகணும் அப்படின்ட்டு தான் போறோம். அங்க போன பிறகுதான் தெரியுது இந்த மாதிரி ஒரு கேஸ், இந்த கம்ப்ளைண்ட் அப்படின்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடக்குது? ஆர்கே நகர்ல வந்து 10 வயசு சிறுமிய பாலியல் தொந்தரவு செஞ்சதால டிவிகேவை சார்ந்த ஒரு உறுப்பினரை வந்து போக்சோல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது நல்லா நோட் பண்ணுங்க, போக்சோல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து ஆர்டினரி கேஸ் கிடையாது, போக்சோ கேஸ். இதற்கு இவங்க வந்து ஒரு கண்டனமோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் ரெட்பிக்ஸ் சேனலை சேர்ந்த ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து அவங்களோட ஒய்ஃபை கூப்பிட்டு, நீங்க சொல்லுங்க, உங்க தரப்பு நியாயத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. எந்த ஒரு போக்சோ கேஸ்லயாவது இது நடந்ததை நீங்க பாத்திருக்கீங்களா? எந்த கேஸ்லயாவது நீங்க வந்து சின்னதா இருக்கட்டும் பெருசா இருக்கட்டும், ஹை ப்ரையாரிட்டியா இருக்கட்டும் ப்ரையாரிட்டியே இல்லாம இருக்கட்டும், எந்த ஒரு கேஸ்லயாவது போக்சோ கேஸ் வந்து ஒருத்தர் மேல போட்டுட்டாங்கன்னா அவங்க தரப்பு நியாயத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லி என்னைக்காவது நீங்க பாத்திருக்கீங்களா? பட் இப்ப வந்து அது நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா டிவிகேவை சார்ந்தவர் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு, அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு உட்கார வச்சு, சொல்லுங்கம்மா உங்க தரப்பு நியாயத்தை சொல்லுங்க, எதுவுமே விசாரிக்காம கேஸ் போட்டாங்க. இது எப்படி இருக்கு? இது வந்து 10 வயசு குழந்தைய ஒருத்தன் வந்து பாலியல் சீண்டல் பண்ணியிருக்கான், போலீஸ் வந்து எதுவுமே விசாரிக்காம கேஸ் போட்டுருவாங்களா? இது என்ன மனநிலை? இது நம்ம வந்து எனக்கு வந்தா ரத்தம், மற்றவனுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படின்னு நினைக்கிறோம்ல, அந்த மனநிலையே ஒரு தப்பான மனநிலை. இவங்க வந்து முட்டு கொடுக்கலாம், அதுக்கு இப்படியா இந்த அளவுக்கு போகணுமா, இந்த அளவுக்கு சீப்பா பிஹேவ் பண்ணுமா? நீங்க வந்து ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் வந்து அவரு, நான் வந்து நேர்மை தவறாதவன், நான் வந்து எத்திக்ஸா மாற மாட்டேன், எனக்கு வந்து ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற ஒரு இது இருக்கு, நான் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன், டைம்ஸ் ஆஃப் நவ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன், அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னத்தையோ பேசுறாரு. பட் இது வந்து எவ்வளவு சீப்பான விஷயம். போக்சோ கேஸ் ஒருத்தர் மேல விசாரிக்காம போடுவாங்களா? நீதான்பா தப்பு பண்ணிருக்க, வா உன் மேல ஒரு போக்சோ அப்படின்னு சொல்லி போடுவாங்களா? போக்சோன்றது பெயில்ல வர முடியாத ஒரு கேஸ். அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு யோசிச்சுட்டு எந்த அளவுக்கு விசாரிச்சுட்டு இந்த கேஸை போட்டிருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து அந்த குழந்தை வீட்டுல எதுவுமே பேசல, அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. நீங்க வந்து டிவிகேவை சார்ந்தவன் அப்படின்றதால நீங்க வாங்கம்மா வந்து உங்க தரப்பு நியாயத்தை, என்னத்த நியாயம்? ஒரு குழந்தைய இது பண்ணிருக்கான்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க, அதுல என்னத்த நியாயத்தை நம்ம பேசுறது? இது வந்து எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியல. இது வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான், 10 நாள் தான் ஆகுது. இவங்க வந்து இப்பவே இந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னா போக போக எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல. இவங்க வந்து மீடியாவே மேனிபுலேட் பண்ணும் அப்படின்ற ஒரு இதுலதான் இருக்காங்க. சொல்ல முடியாது இன்னொரு 10 நாள் கழிச்சு இவங்க சைட்ல இருந்து யாராவது அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல, போலீஸ் வந்து பொய் கேஸ் போட்டாங்க, சொல்ல முடியாது. ஏன்னா போலீஸ் யாரு கீழே இருக்கு? விஜய் அவர்கள் கீழே இருக்கு. சிஎம் கீழே இருக்கும்போது பொய் கேஸ் போட்டாங்க அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இது பாருங்க, சைலண்டா ஏதோ பண்றாங்க, நமக்கு வந்து வெளியே தெரிய மாட்டேங்குது. ட்விட்டர்லயும் இன்ஸ்டாலயும் நம்ம வந்து ஒரு பொற்காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு மனநிலையை தானே கொடுக்குறாங்க. நாடு எங்க போக போகுது அப்படின்னே தெரியல தாசனா.